வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் தேவப்பிரியனிடம் கேட்கலாம். தேவப்பிரியன், மத்திய குழு சென்னையில் இன்று எந்தெந்த இடங்களில் ஆய்வு செய்தனர்? மும்தாஜ், நேற்று இரவு மத்திய குழு, அதாவது பிஎன் பிரசாத் தலைமையிலான மத்திய குழு சென்னை வந்தடைந்தது. இன்று பிற்பகல் முதல் இவர்கள் சென்னையில் முதற்கட்ட 2ஆம் கட்டமாக தங்களுடைய ஆய்வை தொடங்கி இருக்கிறார்கள். மொத்தம் முதல் பகுதி என்று பார்த்தோம்னால் மயிலாப்பூரில் அவர்களுடைய ஆய்வு பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு சைதாப்பேட்டை, ஜாஃபர்கான் போன்ற பகுதிகளில் இவர்கள் ஆய்வு செய்தார்கள். கூடுதலாக கூட்டுப்புறம் பகுதியிலும் எந்தெந்த பகுதிகளில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதோ அந்த பகுதிகளில் அவர்கள் நேரடியாக சென்று தற்போது கள ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது நான் இருக்கக்கூடிய ஜாஃபர்கான்பேட்டை பகுதியில், குறிப்பாக கங்கையம்மன் கோவில் பகுதிகளில் கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அந்த இடத்தில் இந்த வெள்ள பாதிப்பு எவ்வாறு ஏற்பட்டிருந்தது, அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் போன்ற பலவற்றையும் பார்த்த அவர்கள் தற்போது அந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்களிடம் அந்த வெள்ள பாதிப்பின் போது எந்தளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், அவர்களிடம் நேரடியாக பேசி வெள்ள சேதங்களை மதிப்பீடு ஆய்வு செய்து வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களுடன் சேர்ந்து சென்னை மாநகராட்சி ஆணையர் விக்ரம் கபூர் உட்பட சென்னை மாவட்ட ஆட்சியர் சௌந்தரவல்லியும் உடன் இருக்கிறார். மூத்த அதிகாரிகளும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் தற்போது உடன் இருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்த கட்டமாக இவர்கள் விருகம்பாக்கம், வலசரவாக்கம் போன்ற பகுதிகளிலும் ஆய்வு இருக்கிறதாக தகவல் தெரிவிக்கின்றனர். சுமார் அது வெறும் அனைத்து பகுதிகளிலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சுமார் வீடுகள் மற்றும் இல்லாமல் அனைத்து இடங்களிலும் இவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள். இன்று பிற்பகல் தொடங்கிய இந்த ஆய்வானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இங்கு பார்வையிட்ட பிறகு அவர்கள் காசி தியேட்டர் அருகே இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்தை, சேதமடைந்து இருக்கக்கூடிய மேம்பாலத்தை பார்வையிட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த கட்டமாக அதற்கு பிறகு அவர்கள் வலசரவாக்கம் பகுதியில் ஆய்வு மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்தாஜ், தேவப்பிரியன், பாதிக்கப்பட்ட மக்களிடம் என்னென்ன விவரங்கள் அவர்கள் கேட்டறிந்தனர்? குறிப்பா அவர்கள் அந்த பிஎன் பிரசாத் அவர்கள் நேரடியாகவே மக்களிடம் பேசினார்கள். என்ன குறிப்பாக எந்த அளவுக்கு தண்ணீர் இருந்தது, உங்களுடைய உடைமைகள் எந்தெந்த உடைமைகள் எல்லாம் அதிக அளவுக்கு சேதமாகியிருந்தது, குறிப்பாக அந்த டைம் நீங்க எப்படி இருந்தீங்க, உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த பல விவரங்களை நேரடியாக கேட்டிருந்தார்கள். குறிப்பாக வீடுகளுக்குள் எந்த அளவுக்கு தண்ணீர் மூழ்கி இருந்தது, எந்த அளவுக்கு தண்ணீர் நிரம்பி வீடு முழுவதுமாக அந்த பொருட்கள் சேதமடைந்தது போன்ற பல விஷயங்களையும் தற்போது மக்களிடையும் கேட்டு தெரிந்து கொண்டாலும் கூட நேரடியாக அவர்கள் அதை புகைப்படம் மூலமாக பார்ப்பதற்கும் வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த தெருவுக்குள்ளே நுழைவதற்கு முன்பே கூட பதாகைகளில் ஒட்டப்பட்டிருந்த புகைப்படங்களையும் அவர்கள் பார்வையிட்டார்கள். அதனை பார்வையிட்டு மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடமும், ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடமும் அவர்கள் பேசிக் கொண்டு வருகிறார்கள். தற்போது நீங்கள் காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்க முடியும், கங்கை அம்மன் கோவில் இருக்கக்கூடிய ஒரு உட்புற தெருக்களில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது, பாதுகாப்பும் செய்யப்பட்டுள்ளது. தற்போது அதாவது சரியாக ஜாஃபர்கான்பேட்டை அடையாறு ஆறு கரையோரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜாஃபர்கான்பேட்டை கங்கையம்மன் கோயில் மற்றும் இல்லாமல் MP பாலன் தெரு என்ற தெருவிலும் தற்போது அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். சரியாக நீங்கள் காட்சிகளில் பார்க்க முடியும், அந்த அடையாறு ஆறை ஒட்டிய இது காம்பவுண்ட் சுவர் இருக்கிறது. இந்த சுவரை தாண்டி கூட வெள்ளம் என்பது வந்தது. முழுவதுமாக இந்த பகுதியில் இருந்த குடியிருப்புகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி இருந்தது. அந்த பகுதியில் தற்போது அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். மும்தாஜ், தேவப்பிரியன், இப்போது மத்திய குழு ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஆய்வு அறிக்கை எப்போது சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? குறிப்பாக இது 2ஆம் கட்டமான ஒரு கள ஆய்வு அப்படின்னு சொல்ல முடியும். ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் மத்திய குழு வென்று சென்னை மற்றும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் வந்து ஆய்வு மேற்கொண்டது. தற்போது 2ஆம் கட்டமாக தற்போது தமிழகத்தில் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழகத்தில் மொத்தம் 3 நாட்கள் தங்கி அவர்கள் பல இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த முறை அவர்கள் 2 நாட்கள் தங்கியிருப்பார்கள் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆய்வறிக்கை என்பது என்றைக்கு அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கவில்லை. ஆனால் விரைவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய குழுவுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தார். எனவே அதைத் தொடர்ந்து விரைவில் இது தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக என்று எப்போது தாக்கல் செய்யப்படும் என்று இதுவரை மத்திய குழு சார்பாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் இந்த மத்திய குழு ஒன்று சென்னை வந்து வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு ஒரு குழு ஒன்றை, ஒரு அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்ட வெள்ளம் தான் மிக கடுமையான வெள்ளம். அதாவது டிசம்பர் முதல் வாரத்தில் ஏற்பட்ட வெள்ளம் என்பது மிக கடுமையான வெள்ளம். அதனுடைய பாதிப்புகள் தான் சற்று கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் சுமார் 26,000 கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த இழப்புகளை மத்திய அரசு நிவாரணமாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். எனவே தற்போது இந்த நிலையில் மத்திய குழு என்று சென்னை வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் காட்சிகளில் பார்க்கலாம், தற்போது மத்திய குழு இந்த வெள்ளம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதாவது தரைத்தளத்திலிருந்து முதல் மாடிக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவ்வளவு தண்ணீர் வந்திருக்கிறது என்று பொதுமக்கள் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். மும்தாஜ், தேவப்பிரியம், அறிக்கை தாக்கல் செய்த பிறகு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எத்தனை நாட்களுக்குள் நிவாரணம் வழங்கப்பட வாய்ப்பிருக்கிறது?
நிச்சயமாக தற்போது ஏற்கனவே மாநில அரசு சார்பாகவும் சரி, மத்திய அரசு கொடுத்திருந்த நிதி உதவியின் வாயிலாகவும் சரி, தமிழக மக்களுக்கு வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வாழக்கூடிய தமிழக மக்களுக்கு சுமார் 14 லட்சம் பேருக்கு, வீடு இழந்தவர்களுக்கு 10,000 ரூபாயும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5,000 ரூபாய் என்று நிவாரண உதவி தமிழக அரசு சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மத்திய அரசு தரப்பிலிருந்து உடனடி நிவாரணமாக 942 கோடி ரூபாயும், அதற்கு அடுத்ததாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்து பார்வையிட்ட பிறகு 1000 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு பேரிடர் நிவாரணமாக தான் இருக்க முடியும். ஏனென்றால் மத்திய குழு ஒவ்வொரு முறையும் ஒரு மாநிலத்தில் பேரிடர் ஏற்படும் போதும் சரி, ஏற்பட்ட பிறகும் சரி, மத்திய குழு ஒன்று பார்வையிட்டு மத்திய நிதியிலிருந்து, அதாவது பேரிடர் நிவாரண நிதி என்று மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டின் போது ஒதுக்கி வைத்திருக்கும் அந்த நிதியிலிருந்து கூடுதல் நிதியாக மத்திய அரசு ஒதுக்கி வருவது வழக்கம். ஏனென்றால் கடந்த ஆண்டு உத்தரகாண்டிலும் சரி, ஜம்மு காஷ்மீரிலும் சரி, பல்வேறு ஒடிஷாவிலும் சரி, ஆந்திராவிலும் சரி, இது போன்ற பேரிடர்கள் ஏற்படும் போது மத்திய அரசு பேரிடர் நிவாரண நிதியாக ஒதுக்கியுள்ளது. அதே போன்று இந்த மத்திய குழு ஆய்வு செய்து பல்வேறு துறைகள் சேர்ந்தவர்கள், அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டிருப்பார்கள். குறிப்பாக வேளாண் துறை, மின்துறை, ஊரக மேம்பாட்டுத்துறை போன்ற பல துறைகளை சேர்ந்த அதிகாரிகளும் இதில் இருப்பார்கள். அவர்கள் மதிப்பீடு செய்து எந்த அளவுக்கு சேத விவரம் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஆய்வறிக்கையாக தாக்கல் செய்வார்கள். அதற்கு பிறகுதான் இதனுடைய எந்த அளவுக்கு சேத விவரம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்த பிறகுதான் மத்திய அரசு என்பது பேரிடர் நிவாரண நிதியை ஒதுக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு எப்போது அறிக்கை தாக்கல் செய்யப்படும், நிவாரண நிதி எப்போது கொடுக்கப்படும் என்பது குறித்த அறிவிப்புகள் அதற்கு பிறகுதான் தெரிய வரும். மும்தாஜ்.